அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரெஸ்ட் குறித்து இன்னைக்கு விரிவாக அண்ணன் கூட தான் பேசுவோம். வணக்கம். வணக்கம் வீரன். சவுக்கு சங்கருடைய அரெஸ்ட் இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததே நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய அரெஸ்ட், இந்த பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது சவுக்கு சங்கரும் கைது செய்யப்பட்டிருக்கார். ஒவ்வொரு முறையும் காரணங்கள் வேறு வேறாக இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வேற இருக்கு. இதோட முதற்கட்ட பார்வை முதல்ல இந்த அரெஸ்ட் ஓவராலா நம்மளுடைய ஒப்பீனியன் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த கைதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இதுல சவுக்கு சங்கர் சரி தவறு, அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் மரத்தின் பக்கம் நின்னாரு, எந்தெந்த பக்கத்துல எல்லாம் தன்னுடைய தனிப்பட்ட விருப்புகளை வச்சுக்கிட்டு சிலரை டார்கெட் பண்ணாரு, இது எல்லாத்தையும் பேசலாம், விவாதிக்கலாம். ஆனா எல்லா விவாதத்துக்கு பிறகு கடைசியா ஒரு கன்க்ளூஷன் ஒன்று இருக்கணும்ல. அந்த கன்க்ளூஷன் என்னங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். பர்சனலி நீ இப்ப என்ன கேட்டேன்னா, நான் இந்த கைதை கண்டிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நமக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஈக்குவேஷன்ஸோ கிடையாது. அவர் நம்மளை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. நாம யாரெல்லாம் ஆதரிக்கிறோமோ அவங்களெல்லாம் அவர் எதிர்த்திருக்கிறாரு. அவர் யாரெல்லாம் ஆதரிக்கிறாரோ அவங்க மேல நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஆனா அதை தாண்டி the way how police is targeting one single person, the way how the system is targeting one single person, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது நாளைக்கு யாரை நோக்கி வேணாலும் திரும்பலாம். இன்னைக்கு இது சவுக்கு சங்கர், நாளைக்கு இந்த பெயர் ஏதோ ஒன்றாக மாறலாம். நாளைக்கு இது கிரணா இருக்கலாம், நாளை மறுநாள் அது மாரிதாஸா இருக்கலாம், அதுக்கு மறுநாள் அது ரங்கராஜ் பாண்டேவா இருக்கலாம், அதுக்கு மறுநாள் அது சாட்டை துரைமுருகனா இருக்கலாம். இவங்க எல்லோருமே டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. கிஷோர் கே சாமியா இருக்கலாம். ஸோ இவங்க எல்லோருமே ஏதோ ஒரு தருணத்தில் இப்படியான டார்கெட்டுக்கு உள்ளாக இருக்காங்க. அதுல ஒரு சிலருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைச்சிருக்குது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு சிலர் அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த தோனியில இருந்து கொஞ்சம் மாற்றம் எடுத்திருக்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு சிலர் கொஞ்சம் கண்ணியமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் எதுக்கு இந்த வம்புன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் when it comes to சவுக்கு சங்கர், நான் பர்சனலி பாக்குறது என்னன்னா, யாரும் பேசாத பல விஷயங்களே அவர் பேசியிருக்காரு. இது பேசியிருக்காரா, அது பேசியிருக்காரா, பரந்தூருக்கு பேசினாரா, மதுரை விமான நிலையத்துக்கு பேசினாரா அப்படின்னா, அவர் பேசினதெல்லாம் நீங்க பேசுனீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, அன்றன்றைக்கு இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 2016 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 19,000 20,000 போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா, அது நான் ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய ஃபெயிலியரா நான் பாக்குறேன். ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனாலதான் போராட்டங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாரா, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா திரும்ப அவரே இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருனாலும் 2026 ஒருவேளை அவருடைய அரசாங்கம் வந்ததுன்னா 200% அவர் 2016 2021 வரைக்கும் பண்ண தப்ப அவர் பண்ண மாட்டாரு. ஸ்டெர்லைட் மூடப்பட்டதற்கான காரணம் ஸ்டெர்லைட்டினால் ஏற்படக்கூடிய மாசு மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தா இல்ல. அதை தாண்டி ஸ்டெர்லைட்டை மூடணுங்கிறதுல இங்க சில பேருக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சில நிறுவனங்களுக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பல வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும் போது, அப்போ ஒவ்வொரு போராட்டத்தையும் இங்க ரொம்ப உற்று நோக்க வேண்டியதா இருக்குது. எங்க தொடங்குச்சு ஜல்லிக்கட்டுல போராட்டம், ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று தொடங்கிய போராட்டம் ஒரு கடத்துக்கு மேல தனி தமிழ்நாடு வேண்டும், தமிழ்நாடை பிரிச்சு விடு, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இங்க இருந்து வாழ்த்துக்கள் சொல்றது, பாகிஸ்தான் நாட்டு கொடியை தூக்கிட்டு போறது, இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, ஒரு போராட்டத்தை திசை திருப்புவதற்கான சாத்தியக்கூறுகள், காரணிகள் இங்கு நம் கண் முன்னாடி, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இவ்வளவு விஷயங்களையும் நம்ம இதுக்குள்ளார வச்சுதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் மேல் ஏவப்படக்கூடிய இந்த கைது நடவடிக்கைகளா இருக்கட்டும், அல்லது குண்டாஸ் போடுறதா இருக்கட்டும், அதை உடச்சு அவர் வெளியில வரதா இருக்கட்டும், திரும்ப அவர் பேசக்கூடிய பேச்சுக்களா இருக்கட்டும், திரும்ப அவர் கைதாவதா இருக்கட்டும், இதன் எதன் மூலமாகவும் சவுக்கு என்ற ஒரு பிம்பம் சிறுமைப்படுத்தப்படவே இல்லை. சவுக்குங்கிற பிம்பம் வளர்ந்துகிட்டே தான் போகுது. டே பை டே யூ ஆர் மேக்கிங் ஹிம் பாப்புலர். ஓகே, அதை ஒரு அரசு உணர்ந்தா முதல்ல அந்த அரசு அந்த மாதிரியான ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்யாது. சின்னதா இருந்தாரு. யார் காலத்துல? கருணாநிதி காலத்துல, ஸ்டாலின் காலத்துல வளர்ந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் காலத்துல ரொம்ப பெரிய பிம்பம் வளர்ந்துட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்க அவரை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர் பேசக்கூடிய அந்த வீடியோக்களுடைய உண்மை தன்மையில் பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனை சம்பந்தப்பட்டவர் தான் ஒருத்தர் புகார் கொடுத்திருக்கிறார். ஒரு ப்ரொடியூசர் இல்லையா, ஒரு டென் ஃபாலோங்கிற ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் இப்போ அவர் புகார் கொடுத்ததோட இல்லாமல், இப்போ நேற்று பார்த்தேன் ஒவ்வொரு சேனல்ல அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஓகே, ஒரு சேனல்ல அவர் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூல நெறியாளர் அவரை நல்லா சூப்பரா பேசுங்க, இன்னும் நல்லா எப்படி வேணாலும் பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இன்னொருத்தர் சவுக்கு சார்பில் டிஃபெண்ட் பண்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெட் அண்ட் ஃபாலோங்கிற படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு உண்மையாகவே அவருடைய தரப்பை சொல்வதற்கான உரிமை இருக்குதானே? இருக்குது, நான் மறுக்க மாட்டேன். அப்படி உண்மையாகவே அவர் மிரட்டப்பட்டிருந்தால் சவுக்கு கைது செய்யப்பட வேண்டும் என்றால் நான் அதையும் மறுக்கல. ஆம், செய்யப்பட வேண்டும். ஆனால் சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபர் நடத்தப்படுவது போலதான் இங்கு அனைத்து குற்றம் செய்தவர்களும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நடத்தப்படுகிறார்களா? அவர்களின் மேல் இப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகளை இப்படிப்பட்ட ஒரு தீவிரத்தன்மையோடு தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறதா?
தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு வேலைகளை செய்கிறதா என்றால் அங்குதான் இந்த கேள்வி வருது. ஒய் தேர் இஸ் a difference? Why there is a difference? அவங்களுக்கு ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. டெய்லி வந்து ஏதாவது ஒரு break இதை வந்து நினைச்சு வந்து உண்மையாகவே வைக்கப்படணும். ஓகே, ஸோ அதாவது ஒரு பவழ விழா கண்ட ஒரு இயக்கம், தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு உண்மையாகவே சொல்லணும்னா நாங்கள் தமிழ்நாட்டை கட்டமைச்சதுலேயே நாங்கள் தான் பங்கு வகிக்கிறோம். நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது. நீதிபதிகள் எல்லாரும் இன்று தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் போட்ட பிச்சை என்று பேசக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு சாதாரண ஒரு சஸ்பெண்டட் ஒரு கிளர்க்கை பார்த்து அவர் நடத்தக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுது அப்படின்னா அது உண்மையாகவே வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ சவுக்கு மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கண்டிப்பா நிறைய விமர்சனம் இருக்கு. நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனமாக தொடர்ச்சியாக அண்ணாமலை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. அஃப்கோர்ஸ் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு நேரத்தில் இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஊழல் புகார்களா இருக்கட்டும், அல்லது இவர் வெளிக்கொண்டு வரக்கூடிய பிரேக்கிங் ஸ்டோரிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அண்ணாமலை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் கடந்த முறை கைதான போது, அதற்கு முன்பாக கைதான பொழுது, அதாவது நான் சொல்றது அண்ணாமலை மேல் மிக கடுமையான ஆதாரமற்ற பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் இவர் வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் கைதான பொழுதெல்லாம் அண்ணாமலை குரல் கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை நேரடியாக அவருடைய குடும்பத்தினரிடம் அழைத்து பேசியிருக்கிறார். நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இடத்தில் வைத்திருந்தார். இங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னா எல்லாரையும் பகிச்சுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இவர் ஒவ்வொரு முறை கைதாகும் பொழுதும் சீமான் அவர்கள் இவருக்காக குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர் வெளியில் வந்தால் சீமானை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள், அவதூறுகள், இந்த முறை கூட சீமான் இவ்வளவு பேசினதுக்கு பிறகும் கூட சீமான் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறாரு. இவருடைய கைதை வந்து கண்டிச்சிருக்கிறாரு. சவுக்குக்கு ஆதரவாக நின்று இருக்கிறாரு. சவுக்கு சங்கரை கைது பண்றது தவறுன்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக சீமானை பல நேரங்களில் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. சவுக்கோட கான்செப்ட் என்ன? அதாவது நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா ஆதரவுக்கு நன்றி, ஆனா நான் உங்களை விமர்சிப்பேன். அவங்களோட கான்செப்ட் என்ன? நீ என்ன வேணாலும் என்ன விமர்சிச்சுக்க, அது உன் குணம். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிற்பேன், இது ஏன் குணம் அப்படிங்கறத சீமான் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. உண்மையாகவே சீமானை நாம் பாராட்ட வேண்டும். ஏன்னா சீமான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது வேற எந்த ஒரு தலைவரும் எடுக்க துணியாத ஒரு நிலைப்பாடு. மிக கேவலமாக, மிக சிறுமைப்படுத்தி சீமானை தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார். இப்ப கூட 2026 தேர்தல் குறித்து பேசும்போது நாம் தமிழ் பிக்சர்லே கிடையாதுப்பா. அவங்கெல்லாம் வந்து நான் சொல்றது அதெல்லாம் நீ வந்து சொல்றதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அதை தாண்டி ஒரு விமர்சனம் என்பது பொதுவா நாம நினைக்கிறது என்னன்னா அடுத்தவங்களை காயப்படுத்துற விமர்சனங்களை நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுடைய பவுண்டரிஸை தாண்டி போயிட்டு ஒரு பொதுவெளிக்கு வந்துட்டா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவெளினாலும் அது இருக்கு. பொதுவெளியில தான் அதை நம்ம ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணணும். பொதுவாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல இங்க நம்ம வந்து ஒருத்தவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் குத்தி கிழிச்சு வீசலாம். நோ, நெவர். அப்படி கிடையாது. அதுக்கும் ஒரு பவுண்டரிஸ் இருக்கு, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சோ அதை தாண்டி பலரை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள் இன்னைக்கு அவருக்கு எதிராக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் விட்டு வாய்க்கு அவருக்கு தேவைதான் அப்படிங்கிற கருத்து வந்து நிறைய பேர். எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ நிறைய திமுகவுக்கு எதிரான பல பிரேக்கிங் ஸ்டோரிஸ் அவர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. நிறைய ஊழல்களை, நிறைய மக்கள் கவனம் பெறாத பிரச்சனைகளை அவர் எடுத்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் யார் பேசியிருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை ஆக்கப்பூர்வமாக ஒரு விசில் ப்ளோவரா அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த விசில் ப்ளோவருடைய இன்டென்ஷனுக்கு பின்னாடி ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசம் இருந்ததா, அவர் வந்து த்ரெட் பண்ணாரா, அவர் வந்து ஒருத்தங்களை மிரட்டினாரா அப்படிங்கிறது செகண்டரி இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். ஆனா பொதுவெளியில வேற யாரும் பேசல. இல்ல நான் சொல்றது பேசு தமிழா பேசு உட்பட நான் சொல்றேன். பல ஊடகங்கள் பேச துணியாத விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல நம்ம அவர் பாராட்டி தான் ஆகணும். பட் அதே நேரத்தில் விமர்சனம் இருக்கா அப்படின்னா ஆமா விமர்சனம் இருக்கு. அதுக்காக ஒருத்தங்களை வந்து 100% நம்ம இங்க அக்செப்டன்ஸ் எடுத்துக்கவே முடியாது. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தோடு நான் இதை பாஜகவினர், அதாவது சவுக்கு சங்கரை எதிர்க்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்களா இருக்கட்டும் அல்லது பொதுவான பார்வை கொண்டவர்களா இருக்கட்டும், இப்போ சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு. அவர் வந்து மோடியை கடுமையா விமர்சிச்சுட்டு தான் இருக்காரு. அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவரை வந்து சுப்பிரமணிய சுவாமி கட்சி விட்டு நீக்கிடுச்சா? கிடையாது. சுப்பிரமணிய சுவாமி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. they don't bother because சுப்பிரமணிய சுவாமி இதுதான் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். சுப்பிரமணிய சுவாமி எப்படிப்பட்டவர் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். மோடிஜி எப்படிப்பட்டவர் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும், இந்திய மக்களுக்கு தெரியும். அப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு யார் பதில் சொல்ல வேண்டியது இல்ல? மோடி பதில் சொல்ல வேண்டியது. சொல்லிட்டா ரெண்டு பேரும் சமமாயிடுவாங்க. சோ இது பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு. ஏதோ ஒரு இடத்துல நம்மை பற்றி வரக்கூடிய அவதூறுகள், நம்மை பற்றி வரக்கூடிய அலிகேஷன்ஸ்க்கு நம்ம பதில் சொல்லாம கடந்து போறதுதான் அந்த இடத்துல சரியா இருக்கும். ஒரு இடத்துல அந்த பதில் சொல்றதன் மூலமாக சரிக்கு சமமா நம்ம இன்னொருத்தவங்க கூட சண்டைக்கு போய் நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? அப்படி சண்டைக்கு போனவங்க யாரும் எதையும் சாதிச்சது இல்லை. அவங்க இன்னமும் அவங்க மேல அலிகேஷன்ஸ், அவதூறுகளை அள்ளி பூசிக்கொள்வதுதான் நடக்குது. அதுதான் இயல்பு, அதுதான் வாடிக்கை, அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ரியாலிட்டியில நம்மளே அதை கடந்து வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் பர்சனலி சொல்றது என்னன்னா, இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் அண்ணாமலை விமர்சிச்சிருக்கிறார். அந்த விமர்சனங்களுக்காக நான் சவுக்கு சங்கரை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் அதற்காக அவருடைய கைதை என்னால் கொண்டாட முடியாது. யாருடைய கைது? தமிழ்நாட்டுல யாரு கைது? இது ஒரு என்ன சவுக்கு சங்கர் என்ன ஏதாவது பாம்பு வச்சுட்டாரா? எங்கேயாவது பாம்பு பிளாஸ்ட் பண்ணாரா? இல்ல வந்து ஏதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணாரா?
வீட்டை உடைச்சு போய் அவரை கைது பண்ணி சரி அவர் பூட்டிட்டு இருந்தாருன்னா அப்புறம் உடைக்காம என்ன பண்றது? அஃப்கோர்ஸ் இப்படி வீட்டுக்குள் கைதுக்கு ஒளிந்து கொண்டவர்கள் எல்லோரையும் நீங்கள் இப்படித்தான் தேடி பிடிச்சி கைது பண்ணீங்களா? செந்தில் பாலாஜியோட தம்பி எங்க இருந்தாருன்னே பல வருஷம் தெரியவே இல்லை, கண்டுபிடிச்சிங்களா? இன்று வரை நான் இந்த வீடியோல ஒரு விஷயத்தை நான் பிரேக் பண்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காடு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. எல்லோரும் அதை பற்றி பேசணும். அதனுடைய ஃபாலோ அப் என்ன? இன்று வரை அந்த கிரைம்ல ஈடுபட்ட நபர்கள் யாருங்கிற போட்டோஸ் பொதுவெளிக்கு வந்துச்சா? ஞானசேகரனுடைய போட்டோ வந்ததுல ஏன் இன்று வரை அது வரல? ஏன் வரல? அதற்கு காவல்துறையின் சார்பாக சொல்லப்பட்டது என்னன்னா, யார் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அல்லது இவங்கெல்லாம் ப்ராபபிள் லிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு குற்றவாளிகளை ஒரு அணிவகுப்பு நடத்தி அதிலிருந்து அவங்கள அடையாளம் காட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த அணிவகுப்பு நடத்துவதற்கு முன்பாக குற்றவாளிகளுடைய முகத்தை பொதுவெளியில் வெளியிட்டால் ஒருவேளை பிறர் சாட்சியாக மாறுவதற்கோ அல்லது அதன் மூலமாக ஏதாவது அழுத்தங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால அதை ஹோல்டு பண்றோம் நாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பரேட் நடத்தலையா? அப்படி அந்த பரேட் நடத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர்கள் யாரு? சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரு? கைது செய்யப்பட்டிருந்தாங்கன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய முகங்கள் எங்க? அவங்களுடைய போட்டோஸ் எங்க? ஏன் இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய யாருமே பேசல? இதை நம்ம இன்னைக்கு ஓபன் பண்றோம். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். ஏன் இன்று வரை கோயம்புத்தூர் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுடைய முகங்கள், அந்த புகைப்படங்கள் ஏன் இன்று வெளியிடப்படவில்லை? ஏன் இன்று வரை அது வெளியிடப்படாமல் இருக்கிறது? அதற்கான காரணம் என்ன? பாதிக்கப்பட்டவர்கள் தான், அவர்களுடைய புகைப்படங்கள் தான் வரக்கூடாது. அந்த பெண்ணுடைய புகைப்படம் தான் வரக்கூடாது. அப்ப ஏன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய புகைப்படம் வரல? இப்போ இந்த மாதிரி நான் சொல்றது இதுன்னு இல்லை, இந்த மாதிரி சவுக்கு சங்கர் எடுத்து பேசின பல பிரச்சனைகள் இந்த சமூகத்தில், இந்த ஊடகங்கள் கண்டும் காணாமல் கடந்து போன விஷயங்கள், இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ன்னு பெருமை தட்டி கொள்ளக்கூடிய, மாறுதட்டி கொள்ளக்கூடிய மீடியாஸ் வந்து அதை பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க அதை பண்ணல. உடனடியாக சவுக்கு சங்கர் கைதான உடனே சென்னை பிரஸ் கிளப் என்ன பண்றாங்க? இந்த சென்னை பிரஸ் கிளப்பே என்ன பண்றாங்கன்னு பாரு. யார் சவுக்கு சங்கர் மேல குற்றஞ்சாட்டு பண்ணாங்களோ அவங்களுக்கு கொண்டு வந்து பிரஸ் கிளப்ல உட்கார வச்சு பிரஸ் மீட் கொடுக்க வைக்கிறாங்க. ஏன் சவுக்கு சங்கர் கைதாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல? ஏன் அவங்க பிரஸ் மீட் கொடுக்கல? அவங்க சவுக்கு சங்கரை பார்க்க போன அன்னைக்கு அவர் அடிச்சிட்டாருங்கிறாங்கல்ல, மிரட்டி பணம் வாங்கிட்டாருங்கிறாங்கல்ல, அன்னைக்கே பிரஸ் மீட் கொடுத்துருக்க வேண்டியதானே? அன்னைக்கு ஏன் கொடுக்கல? அன்னைக்கே கொடுத்துருக்கணும்ல. கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஸோ இது மட்டுமல்ல, வேற ஒரு புகார் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பார் ஒரு நடத்தக்கூடிய ஒரு உரிமையாளரை மிரட்டினார், பணம் கேட்டார், கூகுள் பேல பணம் வந்துச்சு. இப்ப நம்மளாம் யூபிஐ மூலமா சேனலுக்கு ஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். யார் வேணாலும் ஃபண்ட் அனுப்பலாம். யாரோ ஒருத்தங்க அனுப்பிச்சிட்டு என்கிட்ட கூட கூப்பிட்டு சொல்லலாம், நான் உன்னை மிரட்டினேன்னு சொன்னேன், நான் வந்து அவர் எனக்கு கொன்னுடுவேன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட, நான் பார்த்தேன் 2-3 ஜேர்னலிஸ்ட் கூட எழுதியிருந்தாங்க. என்னன்னா, அன்று வந்து கஞ்சா, இன்று நவநாகரிக யுகத்தில் யூபிஐயா, வீட்டுக்குள்ளார கஞ்சா இருந்ததுன்னு பிடிக்கிறது, கார்ல கஞ்சா இருந்ததுன்னு பிடிக்கிறது. கோவை சத்தியன் ஒரு ட்வீட் போட்டு வந்தாரு. என்னன்னா, நான் கூட என்கிட்ட ஸ்டாலினோட அக்கௌண்ட், உதயநிதி ஸ்டாலினோட பிஏ அக்கௌண்ட் இருக்கு, நான் அவர் காசு அனுப்பிச்சிட்டு அவர் மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி பல பேர் இது மாதிரி இப்படி எல்லாம் நம்ம வந்து செலக்டிவா தான் நம்ம ஒருத்தங்களை எதிர்க்கிற நிலைப்பாடு எடுத்தோம்னா, விஜில் மேடையில சீமான் பேசவே கூடாது. சீமான் இந்தியாங்கிறது ஒன்றுபட்ட ஒரு நாடே கிடையாதுங்கிறார். RSS அதை ஏற்குதான்னு கேட்கிறேன். பாரதியை கொண்டாடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சீமானை கூப்பிட்டு நீங்க கொண்டாடிடுவீங்களா? என்ன லாஜிக் அது? ஸோ அப்படின்னா சீமானுக்கு ஒரு நியாயம், சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயமா? இல்லை, நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது. நான் வந்து என்னோட சிட்டிசன்ஷிப் வந்து என்னோட நேஷனாலிட்டி வேற, நேஷனாலிட்டியில நான் தமிழன், சிட்டிசன்ஷிப் தான் வந்து நான் இந்தியன் அப்படிங்கிறாரு. இது RSS ஏற்குதா? விஜில் அமைப்பு ஏற்குதா? அப்படி பேசக்கூடிய சீமானை கூப்பிட்டு என்ன அடிப்படையில் நீங்க பேச வைக்கிறீங்க? ஒரே அடிப்படை தான். என்ன அடிப்படை? அவர் பாரதியை கொண்டாடுறாரு. பாரதியை கொண்டாடுற சீமானை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா மோடியை திட்டுற சீமானை நாங்க ஏத்துக்கலாம். அதானே? அப்ப சீமான் பேசின பேச்சுக்கலாம் நீங்க வந்து RSS மேடைக்கு அவரை கூப்பிடவே கூடாது. சவுக்கு பேசியதில் அபாண்டமான பல கதைகள் இருக்கலாம், சவுக்கு பேசியதில் பல அபாண்டமான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அண்ணாமலை மேல் அவர் பேசிய ஒரு வார்த்தையில் கூட நான் உடன்படவில்லை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் பற்றி, பாரதிய ஜனதா கட்சி பற்றி, RSS இயக்கம் பற்றி, இப்படி அனைத்தை பற்றியும் அவர் பேசிய அவதூறுகள் அனைத்தையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதோடு சேர்த்து அவர் மேல் தொடர்ந்து ஏவப்படக்கூடிய மனித உரிமை மீறல்களையும் நான் கண்டிக்கிறேன். சவுக்கு வேணானா நான் கம்ப்ளீட்டா ஒதுக்கணும்னா நீங்க சீமானை கம்ப்ளீட்டா ஒதுக்க வேண்டியதானே? இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன ட்வீட் பண்றாரு? சீமானுடைய பேச்சை பார்த்து நான் மெய் செலுத்து போனேன். சீமான் பேசின மற்ற பேச்சுகளையும் நம்ம அனுப்பி வைக்கலாம். சீமான் பேசியிருக்கிறாருல, இந்தியாவை பற்றி என்ன இதே பிராமணர்களை பற்றி அவர் என்ன பேசியிருக்காரா இல்லையா? அப்போ அதெல்லாம் அப்ப தேவையான இடத்தில் தமிழ் பார்ப்பனர்கள், தேவையில்லாத இடங்கள்ல மற்ற பார்ப்பனர்கள், சமஸ்கிருதத்தை பற்றி அவருடைய பார்வை என்ன, இதெல்லாத்தையும் பத்தி பேசணும்ல. அப்ப சீமானுக்கு ஒரு நியாயம், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு நியாயம், சவுக்கு சங்கருக்கு மட்டும் ஒரு நியாயம்னா அது தப்பு. அதை ஏத்துக்க முடியாது. அப்படி பார்த்த கட்சிக்குள்ளாரையே இன்னைக்கு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக, நான் சொல்றது இது வந்து வெறும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மட்டும் பதில் சொல்றது இல்லை. ஏன்னா நானே ஒரு அண்ணாமலை ஆதரவாளர் தான். சோ இது எனக்கு நானே சொல்லிக்கூடிய பதில் தான். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களே இதை முதலில் விரும்ப மாட்டார். அவர் என்ன, சவுக்கு சங்கர் வந்து சிறையிலேயே வந்து கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், சிறைப்படுத்தப்பட வேண்டும், அவர் தொடர்ந்து குண்டாசில் இருக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கிறது இல்லையே.
அவர் எழுதினார்னா எழுதிட்டு போட்டோம். அவரை பாராட்டி எழுதிய காலகட்டத்திலும் அவர் அதை பற்றி புலங்காகிதப்பட்டதில்லை. அவர் தன்னை விமர்சித்து எழுதப்படக்கூடிய சூழலிலும் அவர் அதை பற்றி வருத்தப்படுவதில்லை. யாரை பற்றியும் அவர் வருத்தப்படுறதில்லை. ஆனா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அவருடைய சோகால்டு ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இல்ல இது அப்படி இது இப்படி. இது தொடர்ச்சியாக நடக்குது. இதுல மட்டும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மிக நல்ல நெருங்கிய நட்பு இருக்குது. ஒரு மூத்த சகோதரரும் இளைய சகோதரரும் எப்படி பழகிப்பாங்களோ, ஒரு குடும்பத்துக்குள்ளார இன்னைக்கு உடன் பிறந்த ஒரே ரத்தத்துல பிறந்த ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகளுக்குள்ளாரே பிரச்சனை வருது, மாற்று கருத்துக்கள் வருது. இது ஒரு கட்சி, இது ஒரு இயக்கம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஐடியாலஜிக்குள்ளார இருந்து ஒவ்வொரு விதமான காலகட்டத்தில் இருந்து வெவ்வேறு விதமான பணிகளை மேற்கொண்டு விட்டு வராங்க. இப்போ அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா அதையெல்லாம் ஊதி பெருசாக்கி ஸ்டோரி பண்றது ஜூனியர் விடனோட வேலையா இருக்கலாம், நக்கீரனுடைய வேலையா இருக்கலாம், குமுதம் ரிப்போர்ட்டருடைய வேலையா இருக்கலாம், தினகரனுடைய வேலையா இருக்கலாம், தினமலருடைய வேலையா இருக்கலாம். அது நம்ம வேலையா? அதை செய்வதன் மூலமாக இரண்டு தலைவர்களுக்கு இடையில் என்ன மாதிரியான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி விட முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேருமே நான் பெரியவரா நீ பெரியவனாங்கிற போட்டியில் இல்லை. ஏன்னா அண்ணாமலையுடைய ஸ்டைல் வேற, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஸ்டைல் வேற. அண்ணாமலைக்கு தன்னுடைய பவுண்டரிஸ் என்ன, தன்னுடைய லிமிட்ஸ் என்ன, தனக்கு கட்சி கொடுத்திருக்கக்கூடிய வேலை என்ன, இதுவரை நான் பார்த்த வேலை என்ன, இனிமேல் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன, அடுத்த 30 வருஷத்துக்கு அவர்கிட்ட பிளான் இருக்கு. ஓகே, 70 வயது வரை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் 65 வயது. அவர் இன்னும் என்ன மாதிரியான ஒரு அரசியலை மீதம் இருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் வாழ்வில் எடுக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்கும். நீங்க யாரையும் வந்து ஒப்பிடுறீங்க? இந்த ஒப்பீடுகள் மூலமாக இரண்டு தலைவர்களுக்கு இடையில என்ன மாதிரியான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறீங்க? எதற்காக இதை அட்ரஸ் பண்றேன்னா, சோசியல் மீடியால போடக்கூடிய இந்த சண்டையின் காரணமாக ஒரு இன்ச் கூட நம்ம எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு அரசியலை நோக்கியோ நம்ம நகர்த்த போறது இல்லை. இன்னும் 100 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எலெக்ஷன் வேலைகளை 90% முடித்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. தொகுதி பங்கீடு வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்கன்னா வேலை பார்க்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் அதிமுக அலையன்ஸ்ல விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து அது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அது ப்ரோக்ரஸிவா நகர வேண்டிய ஒரு இடம். ஸோ அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வரும்போது, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகும் பொழுது, இல்லை வேற யாரோ ஒருவர் கைதாகும் பொழுது, அல்லது இந்த மாதிரியான சில தனிப்பட்ட நபர்களுடைய இந்த இஷ்யூவை ஒட்டுமொத்த ஒரு பொது இஷ்யூவா கொண்டுட்டு வந்து அதை கட்சி இஷ்யூவா மாத்தி அதை அண்ணாமலையிடம் கொண்டுட்டு போய் நிறுத்தி, திரு அண்ணாமலை அவர்களே இதை விரும்ப மாட்டார். அண்ணாமலை சொன்னாரா, சவுக்கு சங்கர் என்னை பத்தி எழுதுனதுனால நீங்க சவுக்கு சங்கரை பத்தி தப்பு தப்பா எழுதுங்க, அவர் அரெஸ்ட் ஆனா அதை கொண்டாடுங்கன்னு அண்ணாமலை சொன்னாரா? இல்ல. நீங்களாவே எதுக்கு அது அப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க? ஸோ இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நான் சொல்றது இது வெறும் இவங்களுக்கு மட்டும் இல்ல, பொது வெளியிலேயே சவுக்கை பற்றி எழுதக்கூடிய எல்லோருமே சொல்றது என்னன்னா, அவன் பேசின பேச்சுக்கு வேணும். சரி, நான் என்ன சொல்றேன், அப்படி பார்த்தா இங்க நிறைய பேர் உள்ளாரதான் இருக்கும். நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ்ல ஏதோ பேசிக்கிட்டு அஃப்கோர்ஸ் கடந்த ஓராண்டுல குறிப்பா சொல்லணும்னா லாஸ்ட் அரெஸ்டுக்கு பிறகு அவர் வெளியில வந்து இப்போ இந்த புது சேனல் ஆரம்பிச்சதற்கு பிறகு அவர் பேசின ஒவ்வொரு வீடியோவும் குறைந்தபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வியூஸ் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணிருக்கு. தாவேக்காவை பற்றி பாராட்டியும் பேசியிருக்கிறார், இழிவுபடுத்தியும் பேசியிருக்கிறார். பாஜகவினுடைய சில நடவடிக்கைகளை ஆதரித்தும் பேசியிருக்கிறார், இழிவுபடுத்தும் பேசியிருக்கிறார். ஸோ தன்னுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை அதில் இடைச்செருகளாக செருகியிருக்காரான நிறைய சொல்லியிருக்காரு. எதுக்காக தொடர்ச்சியாக அவர் வந்து டிஜிபி நியமனத்தை பற்றி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டே இருந்தார் என்றால் அதுக்குள்ளார அவருக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதை தாண்டி டிஜிபி நியமனம் என்பது சரியா தப்பா, அதுல நடந்த நடைமுறை சரியா தப்பா, டிஜிபி நியமனம்ங்கிற ஒரு டிஸ்கஷனை பொதுவெளியில டிஸ்கஷனா மாத்துனதுல அவருடைய ரோல் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் இதே தான் பேசியிருந்தார் தன்னுடைய பிரஸ் மீட்ல. அதைத்தான் நான் பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி, அதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு டிஜிபி. அப்போ இதை எடுத்து பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் ஒரு அரசினுடைய அடக்குமுறைக்கு உள்ளாகும் பொழுது அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். இதன் மூலமாக எனக்கு சில நண்பர்கள் வருத்தப்படலாம், என்னுடைய நண்பர்கள் சிலர் என் மேல கோவப்படலாம். அதெல்லாம் பத்தி நான் கவலைப்பட முடியாது. அப்படி கவலைப்படணும்னா நம்ம பேசாம தான் இருக்கணும். எதை பத்தியும் பேச முடியாது, அமைதியா இருக்கலாம், வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ சவுக்கு சங்கருடைய கைது என்பது எந்த ஆங்கிள் பார்த்தோம்னாலும் வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு கைது. இது யாரை நோக்கி வேண்டுமானாலும் திரும்பலாம். இவ்வளவு ஆண்டுகளாக, கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி வந்தது முதல் நிறைய கைதுகள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவ்வளவு கைது நடந்தும் கண்டன குரல்கள் எழுந்தும் மீண்டும் செய்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுகவினுடைய அந்த தலைமையை யாரும் தவறாக வழிநடத்துறாங்க, இல்ல இது மூலமாக நமக்கு வந்து ஈஸியா அவங்க வாய் அடக்கிடலாம், நம்ம ஜெயிச்சு அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படிங்கறது நினைக்கலாம். உண்மையாகவே அதுவும் ஒரு காரணமும் ஏற்படுத்தாத மாதிரி தான் இருக்கு. இல்ல ஏற்படுத்தாது. ஏன்னு சொல்றேன் கேள்வி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுக்கல. இல்ல இப்போ ஒரு ஒட்டுமொத்த சோசியல் மீடியா ஸ்டாண்ட்ஸுமே சேர்ந்து வி சப்போர்ட் சவுக்கு சங்கர்னு வரல. சவுக்கு சங்கருக்கு வேணும்னு சொல்றாங்க, சவுக்கு சங்கரை இன்னும் தூக்கி போட்டு மிதிங்கன்னு சொல்றாங்க, இல்ல சவுக்கு சங்கர் கைதானது தப்புன்னு சொல்றாங்க. சோ திமுக என்ன பாக்குது அப்படின்னா, ஓகே இங்கே ஒரு ஸ்பிளிட் தான் இருக்கு. சோ ஒரு மிக்சட் ஒப்பீனியன் இருக்கும்போது நம்ம இதை எடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கும்மிடி புண்ணித்தான அரசியல் வேறன்னு சொல்லுவாங்க. கும்மிடி புண்ணித்தான அரசியல் வேறையோ இல்லையோ, சமூக ஊடகங்களில் பேசக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடும் ஒரு ஆதரவும் உண்மையாகவே களத்தில் எதிரொலிக்குமா அப்படின்னா எதிரொலிக்காது. எங்கேயோ ஒரு மன்னார்குடியில, எங்கேயோ ஒரு கீழ்வேலூர்ல, எங்கேயோ ஒரு நாகப்பட்டினத்துல, எங்கேயோ ஒரு உசிலம்பட்டியில, எங்கேயோ ஒரு முதுகுளத்தூர்ல, ஒரு அம்பத்தூர்ல, ஒரு துறைமுகம் கான்ஸ்டிடுவன்சில ஓட்டு போடுறவனுக்கு சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனா என்ன, அவர் வெளியில இருந்தாங்க.
வீடியோ பார்க்குற அந்த 5 லட்சம் பேருக்கு சவுக்கு பேசுறது ஒரு என்டர்டைன்மெண்ட், கூடுதலா போனா ஒரு இன்ஃபோடைன்மெண்ட், அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் பேசுறதுனால எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து என்ன ஆர்மி உருவாயிடுச்சா, அப்படியே அவங்க எல்லாரும் படையாக திரண்டு வந்துட்டாங்களா? கிடையாது. இது சவுக்குக்கும் தெரியும். சவுக்கு நோஸ் வெரி வெல் ஹவு டு கமர்ஷியலி கிரியேட் எ ஸ்டோரி. அது எப்படி சொன்னால் சுவாரஸ்யம் குறையாமல் சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சொல்லுவேன், இஸ் எ வெரி குட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர். ஒரு திரைப்படத்திற்கான ஒரு கதையை, ஒரு திரைக்கதையை உருவாக்குவதற்கான யுக்திகள் அனைத்தையும் நிரம்பிய ஒரு பேச்சாளர், ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆரேட்டரா கடந்த சில வருடங்களாக எவால்வ் ஆனார். அவர் ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் பேசுறவர் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், மேனரிசமா இருக்கட்டும், தன்னுடைய நடை, உடை, பாவனை, தோற்றம் அனைத்தையும் மாற்றிக்கொண்டு தன்னை ஷேப் பண்ணிக்கிட்டே வந்தாரு. அதுவே பல பேருக்கு பிடிக்கல. என்னை விட ஒரு சேனல் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்காக அந்த சேனல் அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கக்கூடாது. அவன் என்ன பண்றான், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், நாம ஏன் பின்னாடி இருக்கோம், நமக்கு அது ஒத்து வருமா வராதா? சவுக்கு சங்கர் பண்ற மாதிரியே நம்ம பேச முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது நம்மளுடைய ஸ்டைலே கிடையாது. ஸோ அப்போ அது நம்மளுடைய ஏரியா இல்லை அப்படின்னா நம்ம அமைதியா ஒதுங்கிடணும். அதுல ஒருத்தர் சிறப்பா பண்றாரு அப்படிங்கிறதுக்காகவே எப்படா அவன் கீழே விழுவான், அவன் முதுகுல ஏறி உட்காந்து மிதிக்கலாம் அப்படின்னு பாக்குறது அசிங்கம். இதே சவுக்கு சங்கர் தான் திமுக ஆட்சி வருவதற்காக நான் கடுமையாக பாடுபட்டேன்னு பேசியிருக்காரு. போய் முதல்வரை போய் பார்த்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், ஆட்சி கவர்மெண்ட் சரியில்லை, ஆட்சி அரசாங்கம் வந்து இங்க சரியாக இயங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு மட்டும் முதல்வர் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு, ஒருவேளை சவுக்கு நீங்களும் கூடுதலா இன்டெலிஜென்ஸ்ல ஒரு அன்அஃபிஷியல் ஒரு ஐஜி ஆஃப் இதுவா இருந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சவுக்கு சங்கர் வந்து விசில் ப்ளோவரா இருந்திருக்க மாட்டாரு. சரியா? சோ அவர் வேற ஒரு பாதை எடுத்திருந்திருப்பாரு. அன்று திமுக அவரை போர்ட் பண்ணிக்கல. சோ இட்ஸ் ஆல் பியூர்லி போர்டிங் இஷ்யூ தான். சோ இந்த போர்டிங் இஷ்யூக்குள்ளார நடக்கக்கூடியதுல நம்ம பெருசா கருத்து சொல்லி மண்டையை உடைச்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தேர்தலை தீர்மானிப்பதில் சவுக்கு சங்கர் கைதோ, சவுக்கு சங்கர் விடுதலை ஆவதோ, சவுக்கு சங்கருடைய வீடியோக்களோ ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமான கிடையாது. வீடியோ பார்ப்பாங்க, நல்லா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு, இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாரு. என்னோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கான், அவன் டெய்லி காலைல சவுக்கோட வீடியோ பார்க்காம இருக்க மாட்டான். யாருன்னு தெரியல, நம்ம மௌலி இருக்கான்ல, மௌலி வந்து டெய்லி காலைல இல்லடா மச்சா அது பழகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து டெய்லி காலைல எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணிட்டு பாத்ரூம் போகும்போது எடுத்துட்டு போயிடுவேன். அதை ஃபுல்லா பார்த்தாதான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவருடைய வீடியோவை ரசித்து பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. அவர் சொல்றாருல விஜய்க்கு, அதே லாஜிக்கை தான் நான் திரும்பவும் சொல்றேன். உங்க பின்னாடி இருக்கவர்களும் உங்க வீடியோவை ரசிக்கிறவங்க தான். இதனால அப்படியே கேட்டு சவுக்கு சொல்லிட்டாரு நான் இந்த வாட்டி திமுக ஓட்டு போட மாட்டேன், சவுக்கு சொல்லிட்டாரு நான் அதிமுக தான் எலக்ட் பண்ணுவேன், சவுக்கு சொல்லிட்டாரு நான் விஜய, சவுக்கு சொல்லிட்டாரு சீமானை ஒழிச்சு கட்டும். மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்கு செலுத்துவதுன்றது. அதுவும் கடைசி ஒரு வாரத்துக்குள்ளார் தான். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு வாரத்துக்கு உள்ளார. இன்னும் நேரோ டவுன் பண்ணணும்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்றோம் யாருக்கு ஓட்டு இல்லைன்னு. அப்படிதான் தமிழ்நாடு இதுவரை ஓட்டு போட்டிருக்குது. இனிமேலும் அப்படித்தான் ஓட்டு போடும். இந்த நிமிடம் வரை நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய இந்த டிசம்பர் 16, 2025 வரைக்குமே என்ன டிசைட் ஆகல, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, எதுவுமே இன்னும் டிசைட் ஆகல. இன்னும் ஒரு நரேட்டிவ் பில்டே ஆகல. திமுக கடும் பிரயத்தனம் செய்துட்டு இருக்காங்க, எப்படியாவது ஒரு நரேட்டிவ் பில்டு பண்ணிடணும்னு. என்னென்னவோ சொல்றாங்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று என்னென்னவோ சொல்றாங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இன்னும் 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 நம்ம இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். எப்பவோ அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. போன எலெக்ஷனுக்கு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிற அந்த ஒண்ணு போதுமானதா இருந்தது. இந்த முறை இன்னும் அவங்களால என்ன பண்ண முடியல, எது நரேட்டிவ், எது இங்கே கோஷமாக இருக்க போகிறது, இந்த வெற்றிக்கான ஒரு கேம்பெயின், அந்த கேம்பெயினுக்கான ஸ்லோகன் என்னங்கிறத இந்த நிமிடம் வரை அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. இது அவங்க பலவீனமா இருக்கிறாங்கிறதுக்கான உதாரணம். ஆனால் இந்த பக்கம் இவர்களாலும் தீர்மானிக்க முடியவில்லை. திமுகவை வீழ்த்துவதற்கான அஸ்திரம் என்ன, திமுகவை வீழ்த்துவதற்கான வழி என்ன, அதற்கான கூட்டணி என்ன, அதற்கான பலம் என்ன, இந்த பக்கம் தெளிவில்லாம இருக்கு. ஸோ as of now the ground is clear that it is not clear. ஓகே, மிகவும் குழப்பமான ஒரு தேர்தல் சூழலில் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த சவுக்கினுடைய கைதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது. சவுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து நாங்கள் காலேஜை புறக்கணிக்கிறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்களா, இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்களா, இல்லை ஆண்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்களா, இல்லை 10 ஊர்களில் வந்து யாராவது அட்லீஸ்ட் ஒரு சுயசாதி சார்ந்து அவர் ஏதாவது ஒரு பற்று கொண்டவராக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் பிறகுற எல்லாருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாவது போராடி இருப்பாங்க. அதையும் அவர் என்டார்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இப்படி எல்லா விதங்களிலும் தன்னை டிசோன் பண்ணிக்கிற ஒருத்தரை ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லோரும் என்னதான் பண்ணுவாங்க, டிசோன் தான் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஒவ்வொரு முறையும் அவர் ஃபேஸ் பண்றாரு. ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வருவார்ல, வந்த உடனே யார் யாரெல்லாம் அவர் இப்போ ஓன் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் போய் நன்றி சொல்லுவார். அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்களை எல்லாம் டிசோன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது ஒரு பாலிசி. ஸோ திஸ் இஸ் இஸ் ஸ்டைல். ஸோ அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் அவருடைய கைதை கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அதை கொண்டாடுவது என்பது ஒரு மனித தன்மையற்ற செயல். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழலையோ அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சன சூழலையோ ஒரு ஆரோக்கியமான டிஜிட்டல் மீடியா சூழலையோ அது உருவாக்காது.
இன்று அவருக்கு நடந்தது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். யார் கைது செய்யப்பட்டாலும் நடந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் சிறைக்குள்ளார போயிட்டு மெடிக்கல் ரீசன்ஸை சொல்லிட்டு தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, எனக்கு கிட்னில கல் வந்துருச்சு, எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு குழந்தை இருக்குது, என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அது இதுன்னு 1000 காரணங்களை சொல்லி தான் ஜாமீன் பெற்றார்கள் ஒவ்வொருவரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதே யார்ட் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம சவுக்க அளவிட முடியாது என்றாலும் அவருடைய விமர்சனங்கள், அவர் யாரை நோக்கி விமர்சனங்கள் வைத்தார்கள் என்ற அந்த விமர்சனிக்கப்பட்ட நபர்களே அதையெல்லாம் தாண்டி இல்லை திஸ் இஸ் நாட் ஃபேருங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது ஏதோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல, அவர்களுடைய ஆதரவாளர்கள் போல காட்டிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு விஷயத்தை கொண்டாடுவது என்பது அவசியமற்றதாக ஒன்றாக தான் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.